Hello students, today we are going to see the remaining part of this lesson, Convocation Address by Dr. Arinyar Annadurai. Before that, just we can recall the previous class. So the main concept of this lesson is, it was delivered by Arinyar Anna at Annamalai University, and this has been prescribed as the lesson. And what is the main aim of Arinyar Anna means, he tells that the role of the university is main important in molding the students. So he has told about how the students should create democratic feelings and how they should create a broad-mindedness, patience and perseverance. Now we can see the remaining part of this lesson. As I told you that he tells, it may the students, it is in the hands of the students that they can make this democracy a fruitful or effective one. Now we can see the remaining part. While addressing the University of Brussels, Dr. S. Radhakrishnan, our former president, made the following statement. So, who is Radhakrishnan? Dr. S. Radhakrishnan, yes, he was our former president. So while that person, when he was addressing at the University of Brussels, he told this statement. What he said: for its proper functioning, democracy requires more qualities than other forms of government. So what he tells, இந்த ராதாகிருஷ்ணன் அவர் முன்னாள் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் அவர் பட்டமளிப்பு விழாவுக்கு போகும்போது அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், ஒரு நிகழ்வு நல்ல ஃபங்க்ஷனிங்காக நடக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா, செயல்பாடு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, மக்களாட்சி தட் இஸ் அ டெமோக்ரஸி மக்களாட்சி. அந்த மக்களாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியான செயல்பாடுகளுக்கு இட் ஷுட் டேக் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ ஃபார் தட் வாட் இட் மீன்ஸ்னா, இட் மீன்ஸ் மோர் குவாலிட்டிஸ், நல்ல ஒரு அரசு முறைகளை சிறந்த செயல்பாடுகளாக இருக்கணும் தவிர, ஜஸ்ட் இட் மீன்ஸ் நாட் இன் எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அந்த மக்களாட்சிங்கிறது உண்மையான இதுக்கு தான் வளர்ச்சிக்கணும் தவிர, நாட் இன் எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். It is in the universities that we can develop the true spirit of democracy, appreciation of others, points of view and adjustment of differences through discussions. So what he tells, that is the main cause of an individual, that is making the proper functioning, it is in the hands of the university to make a spirit of democracy among the students. That is the thing. You want, இது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா, இந்த வளர்ச்சிக்கு உண்மையான இது யாருன்னா யூனிவர்சிட்டி தான். அவர்கள் நிலைமையை ஒரு டெமோக்ராட்டிக்கோட அப்ரிசியேஷன் கிடைக்க வைக்கிறதும், அவங்களோட முடிவுகளை கொண்டு வரத்துக்கும், பை டிஸ்கஷனில் மூலம் நடத்துவதற்கும், இட் இஸ் இந்த யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்குது. தட் தே ஷுட் டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. மாணவர்களிடையே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அந்த கிரியேட்டிவை கொண்டு வரணும், அவங்கள்கிட்ட உண்மையான இதை வளர்த்திக்க யூஸ் பண்ணணும், மற்றவங்கள கருத்துகளையும் அவங்களோட நிலைமையில் அவங்க பார்த்து பாராட்டு அடைகிற அளவுக்கு அவங்க கொண்டு வரணும். விவாதங்கள் மூலம் தான் இந்த முடிவு. டிஸ்கஷன் ஒன்லி தே கேன் டேக் ஆல் தீஸ் திங்ஸ். டிஸ்கஷன் இஸ் விவாதங்கள். ஸோ தட் இட் இஸ் மெயின்லி இட் டெல்ஸ் தட் இட் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் பை த எக்ஸசைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அதான் அந்த இதை ஒரு சொசைட்டியோட இது யார் கையில் இருக்குது? மாணவர்கள். ஹவு தி கேன் மேக் இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தி. எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதே அவன் உணரணும். யூ ஹேட் டு பி ப்ராக்டிஸ்ட் வெல். அவனுக்கு தெரியணும், ஆரோக்கியமான ஒரு வலிமையான முறையில் தான் இந்த பயிற்சியை எடுத்துக்க முடியும். வி கேன் இந்த சொசைட்டியில் நம்ம இது பண்ண முடியும்னு அவன் உணரணும். யூ ஷுட் ரியலைஸ் தட் அண்ட் இட் மேக்ஸ் ஹிம் டு பி ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அவனுக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடியணும். அது யாரோட கடமை? ஸோ யூனிவர்சிட்டி தான். தட் தே ஷுட் லேர்ன் இன் பை கீப்பிங் தெம்செல்ஸ் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், அண்ட் தே ஷுட் லேர்ன் தட் தே ஹாவ் அன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஜட்ஜிங் தெம்செல்ஸ் டு மேக் டு ரியலைஸ் அண்ட் ரீகால் அண்ட் ஸ்பெண்ட் தேர் லைஃப் இன் திஸ் சொசைட்டி. அவங்க ரியலைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். இந்த தே ஹாவ் டு ரியலைஸ், எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து அவங்க செயல்பாட்டில் இறங்கணும்.
In universities, we have to recall the struggles of the past and realize the perils and possibilities, the challenges and opportunities of the present. ஸோ இட் இஸ் யூனிவர்சிட்டியிலே ஒவ்வொரு மாணவனும் உணரணும். தே ஹாவ் டு ரீகால் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த பாஸ்ட். எப்படி முன்னோர்கள் கடந்த காலத்தில் வரலாறுகளில் போராட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க நினைவுக்கு கொண்டு வரணும். யூனிவர்சிட்டியோட வேலை அதுதான். அந்த மூலம்தான் இன்றைக்கி அவங்க உணரணும். இன்றைக்கி நடக்கக்கூடிய டேஞ்சர், த பியல்ஸ்னால் டேஞ்சர்ஸ், அந்த ஆபத்துகளையும் அதுக்கேற்ற பாசிபிலிட்டிஸையும் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருன்னா யூனிவர்சிட்டி. தே ஷுட் மவுல்ட் த ஸ்டூடெண்ட் டு நோ அண்ட் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஹேஸ் பீன் ஃபேஸ்ட் பை த பாஸ்ட் அண்ட் நவ் they should realize at the possibilities and the dangers they have and the challenges and the opportunities they should face in this today's life. அவங்க இந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் இது எல்லாம் கடந்து வாழணுங்கிறத அவங்க புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய கடமை யார்? இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தட் யூனிவர்சிட்டி. ஸோ இன் ஷார்ட் என்ன சொல்கிறாரு? it is in the hands of the university to mold the students. Now he is telling, what he is telling? Graduates of the year, I wish you all a prosperous future. இப்போ ஒரு ஸ்பீச்சுக்கு வந்துட்டார். இந்த வருஷம் பட்டதாரிகளே, இந்த வருடத்தின் பட்டதாரிகளே, உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு விஷ் பண்ணுறேன். I would like to wish you a prosperous future. For after all, the immediate concern of every individual, graduate or no graduate, is to acquire the means for a decent living. அவர் தான் சொல்கிறார். இந்த வருடத்தின் பட்டதாரிகளே, உங்களை எல்லாத்துக்கும் நான் வளமான எதிர்காலத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதாவது யூ மே பி இம்மீடியட்டாக கன்சர்னாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனி நபருக்கு உண்மையாக இதை கேர் பண்ணணும். அதாவது யூ மே பி கிராஜுவேட்டாக முடிச்சிருக்கலாம், இல்லை கிராஜுவேட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தனும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும் அப்படின்னா கண்ணியமான வாழ்வு, டீசென்ட் லிவிங். யூ ஷுட் நோ டு லிவ் எ டீசென்ட் லிவிங். வெதர் யூ ஆர் கிராஜுவேட் ஆர் நோ கிராஜுவேட், வாட் எவர் மே பி, யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் நோ. இந்த உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது, ஃபார் எ பிரைட் ஃப்யூச்சருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அட் த சேம் டைம் ஷுட் லேர்ன் டு லிவ் எ டீசென்ட் லிவிங். தட் இஸ் த ஃபஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் human activity and no one can ignore it. So what is the first motivation? First thing, you should learn to live a decent living. அதுதான் first motivation. That is very very important. ஒரு நல்ல ஒரு நடத்தையான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை வாழ தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் மோட்டிவேஷன் எல்லா ஹியூமன்ஸுமே. அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர், யாருமே அதை மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஐயோ அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. பட் தட் ஆட் நாட் டு பி த சோல் அப்படின்னா அதுதான் செயல்பாடுனே கிடையாது. ஆனால் அதுதான் நமது ஒற்றை குறிக்கோள்னு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அதுதான் நம்ம சோல் கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறது தான் நம்மளோட இதுங்கிறது கிடையாது. அது வந்து ஃபஸ்ட்டு. தட் இஸ் த ஃபஸ்ட் திங் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். பட் யூ டோன்ட் ஃபீல் தட் ஷுட் பி த சோல் ஆப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. சம்திங் ஹையர் அண்ட் நோப்லர் தென் மேர் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. அதை தவிர சம்திங் ஹையர், அதுதான் நீங்கள் வெறும் கண்ணியமாக வாழ்கிறதான்னு குறிக்கோள் இல்லாமல் தனி மனித உலகில் வேறு முன்னேற்றத்தை விட உயரமான ஒன்றுங்களோட இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் ஹையர் அண்ட் நோப்லர் தென் ஜஸ்ட் பீங் அண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கிறதோட இட் இஸ் எக்ஸ்பெக்டட் பை யூ. இந்த உலகம் உங்களை எதிர்பார்க்குறது வேறு ஒரு இதை. ஃபார் ரிமெம்பர், திஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் எ ப்ரிவிலேஜ் தட் யூ என்ஜாய். ஸோ நீங்கள் நல்லா நினைப்பிச்சுக்கோங்க, இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கல்விங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு என்ஜாய் பண்ண உங்களை எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இட் ஹஸ் கிவன் மேட் யூ டு என்ஜாய் ஆல் தி திங் ஃபார் விச் யூ ஆர் டீப்லி இன்டெபிட்டட் டு த கம்யூனிட்டி ஆஃப் விச் யூ ஆர் ஏ மெம்பர். ஸோ இந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்கு, சலுகை உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கு, அங்கீகாரம் நிறையா கொடுத்துருக்குது. உங்களை ஒரு அங்கத்தினராக உங்களை இந்த கம்யூனிட்டியில் வச்சுருக்காங்க, சமுதாயத்தில். ஸோ நீங்கள் மிகவும் என்ன பண்ணணும், அதுக்கு கடமைப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. பிகாஸ் யூ ஆர் எ மெம்பர் ஆஃப் தட் in which you are deeply indebted to this community, because you are also one of the member. You are, what is meant by indebted? That means நீங்கள் what do you call it as indebted அப்படின்னா என்ன, உங்களோட இது என்ன, நீங்கள் ஒன் ஆஃப் த கடமைப்பட்டிருக்கீங்க, கடன்பட்டவர்கள், இந்த கம்யூனிட்டிக்கு கடன்பட்டிருக்கீங்க. என்னவா கடன்பட்டிருக்கீங்க? தட் மீன்ஸ் ஆப்ளிஜ் டு ரீபே. என்ன கடன்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குது இந்த யூனிவர்சிட்டி, அதை நீங்கள் இந்த சொசைட்டிக்கு வெளியில் கொண்டு போய் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. ஸோ அதை அவர் in this para what he tells that each one, every individual, whether you are graduate or no graduate, I wish you a prosperous future. And what is the immediate concern you have to take is that you should have a
ஹேபிட் ஆஃப் லேர்னிங் டீசென்ட் லிவிங் அது கண்டிப்பாக தேவை. அண்ட் அனதர் திங், யூ ஷுட் நாட் ஃபீல் தட் இஸ் ஒன்லி த சோல் ஆப்ஜெக்டிவாக நினைக்கக்கூடாது, அது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அதை தவிர இந்த உலகத்திற்கு நீங்கள் நிறைய செய்ய வேண்டியதை எதிர்பார்க்குறாங்க, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சரியாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கறது அண்ட் நீ கடமைப்பட்டிருக்க, இந்த சொசைட்டிக்கு ரீபே பண்ணுறதுக்கு கடன்பட்டிருக்க, பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. Most of the money needed for maintaining institutions of higher education comes from the revenues collected from the community through the state, and a good proportion of that revenue comes from the tillers and the toilers, men who did not enjoy this privilege, men who willingly submit themselves to discomfort. ஸோ இவர் இங்கே என்ன சொல்ல வந்திருக்கிறார் தெரியுங்களா? யூனிவர்சிட்டி நீங்கள் நல்லா கவனிங்கம்மா. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பணம் கட்டுறோம், எல்லாம் இது இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க? த கவர்மெண்ட் இஸ் பேயிங் ஃபார் தெம். எல்லா சலுகைகளும் கவர்மெண்ட் தருது. அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டியிலுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த இன்ஸ்டியூஷனுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுவும் வாங்க மாட்டாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மணி அந்த ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் கலெக்டட் பை தி ரெவன்யூ. அங்கேருந்து தான் அந்த த்ரூ தட் ஸ்டேட். நம்ம உங்களுக்கு உயர்கல்விக்கு ஃபுல்லுக்கு பராமரிக்கிறது ஃபுல்லுமே என்னென்னா பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா மாநில அரசால், ஃப்ரம் த ஸ்டேட், அண்ட் இட் இஸ் பீங் ஃப்ரம் த ரெவன்யூஸ் கலெக்டட் ஃப்ரம் தி கம்யூனிட்டி த்ரூ தி ஸ்டேட் மூலம் உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் அந்த குட் ப்ரொபோர்ஷன் யார்கிட்டேருந்து வரியாக கலெக்ட் பண்ணாங்க, அது யார்கிட்ட வசூலிக்கப்பட்டது? மக்கள் பணம் தான். ஆக்சுவலாக அந்த மக்கள் பணம் யார்கிட்டருந்து வசூலிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரம் தி டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ். டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ்னால் உழவர்களிடமும் உழைப்பாளிகளிடமும். தட் இஸ் அ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அண்ட் த டாய்லர்ஸ்னால் த லேபர்ஸ், ஹார்ட் ஒர்க் லேபர்ஸ். இவங்களோட உழைப்பில் இருந்து தான் வரி பணமாகவும் இதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த இன்ஸ்டியூஷன் செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு செய்யப்பட்டது அவங்க பணத்தால் தான். அதனால தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃபீஸ் இதுங்கிறது ரொம்ப கம்மி, எல்லா சலுகைகளையும் கொடுக்கப்படுகிறது. அது பிகாஸ் தட் மணி இஸ் கலெக்டட் பை த பர்சன்ஸ், அதாவது மக்கள் பணம் தான், ஃப்ரம் த மெயின்லி கலெக்டட் பை த டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ், தட் இஸ் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ஒர்க்கிங் லேபர்ஸ்ட்டு தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் தட் பீப்புள் அவங்க அதை பார்த்தீங்கன்னா ஹூ டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ். ஆனால் அவங்க இதை வந்து அந்த வாழ்க்கையை அனுபவித்தவர் கிடையாது, அவங்க படித்தவங்க கிடையாது. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களாம் நம்மள மாதிரி காலேஜில் போய் ஒரு டிகிரி வாங்கி படித்தவங்க கிடையாது. தோஸ் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவங்க மண்ணிலையும் சேர்த்துலேயும் கண்டிக்கே காலையிலேருந்து இது பண்ணி நமக்கு அந்த பணத்தை அவங்க இது கட்டின பணத்தை தான் யூ ஆர் என்ஜாயிங். ஸோ தீஸ் மென் தே டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ், அண்ட் பட் தீஸ் மென் தே willingly, the men who willingly submit themselves to discomfort, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அவங்களாவே ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து நம்ம தான் அனுபவிக்கல, அட்லீஸ்ட் திஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷுட் ஹேவ் எ பெட்டர் லைஃபுங்கிறதுக்காக தான் அவங்க தியாகம் பண்ணி அவங்க அனுபவிக்கவில்லை. பட் அதை மனசார அவங்க இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை. பிகாஸ் தே வாண்ட் வாட் தே வாண்ட்னா they feel that so that they can enable the next generation to lead a better life. அதுதான் அவங்க வந்து இந்த டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ் வந்து they did not enjoy this privilege, but these men they move willingly, they submit themselves to discomfort. அவங்களே அவங்கள வருத்திட்டு உங்களுக்கு எல்லாம் செலுத்தி உங்களை அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் they want to lead a better life. ஸோ அவர் அதை சொல்கிறார். இந்த விவசாயிகளும் இந்த ஹார்ட் ஒர்க்கிங் லேபர்ஸும் தான் கடினமாக உழைச்ச அவங்க பணம் தான் உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு பராமரிப்புக்கு செய்யப்பட்ட செலவுகள். அப்போ அதில் மூலம் நீங்கள் உட்காந்து படித்து பட்டம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்க போகிறார். கிராஜுவேட்ஸ், மே ஐ ஆஸ்க் யூ ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரீபே? இப்போ அவர் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்குறார். பட்டதாரிகளை உங்களிடம் ஒன்று கேட்குகிறேன், உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எப்படி நீங்கள் இதை திருப்பி செலுத்த போகிறீங்க? ஏன்னா நீங்கள் யாரோட பணத்தில் படிச்சிருக்கீங்க? த ரெவன்யூஸ் தட் இஸ் கலெக்டட் த்ரூ த ஸ்டேட் பை த பீப்புள் ஆஃப் டாய்லர்ஸ் அண்ட் டில்லர்ஸ். இவங்க மூலம் அவங்களோட வரி பணமாக வசூலிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த சொசைட்டிக்கு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரீபே? வாட் இஸ் டு பி அ கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் செஸ்ட் ஆன் விச் யூ ஹவ் ட்ரான் ஸோ லார்ஜ்லி? உங்களோட கடமை என்ன? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதிகமாக நீங்கள் இந்த சொசைட்டிக்கு மனப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு திஸ் சொசைட்டி? அன்லெஸ் யூ replenish it richly, coming generations will find only an empty coffer. இங்கே வந்து ரீப்ளெனிஷ் அப்படின்னா ரீஃபில். எப்படி நீங்கள் இந்த இடத்த நப்ப போகிறீங்க, எப்படி இதை கொண்டு வர போகிறீங்க, அப்படி நீங்கள் செய்யலைன்னா
த அதர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, தே ஜஸ்ட் வில் ஃபைண்ட் ஒன்லி அன் எம்டி காஃபர். அப்போ அவங்க அடுத்த தலைமுறை, இனி வரும் தலைமுறைகளாம் என்னவா இருப்பாங்களா, ஒரு காலியான பணப்பெட்டியை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களோட கடமை என்ன, இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க, யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ், யூ கோயிங் டு கோ ஃபார் எ நியூ லைஃப். நீங்கள் இந்த படிப்பு பட்டத்தை வாங்கிட்டீங்க, இந்த யூனிவர்சிட்டி வெளியில் போய் என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் அனுபவிச்சதற்கு என்ன இந்த சொசைட்டிக்கு யூ கோயிங் டு ரீபே பேக். ஸோ தட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹவு தே வுட் ஃபீல். நீங்கள் பண்ணுறதை வச்சு தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். அதர்வைஸ் தே வில் பி ஃபைண்டிங் அஸ் எ எம்டி காஃபர். எம்டி காஃபர், இங்கே காஃபருங்க பணப்பெட்டியை, அந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுனால இஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். Your superior education increases your responsibility to society, and therefore, apart from or along with your own individual advancement, society has got a right to expect an adequate return from you, not so much in terms of money as in terms of service, in toning up society, in bringing light into the dark alleys, sunshine into dingy places, solace into the afflicted, hope unto the despondent, and a new life unto everyone. So now next is telling, what is telling now? Your superior educations. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல படிப்பு படிச்சிருப்பீங்க, நல்ல பட்டம் வாங்கிட்டீங்க, உங்கள் உயர்ந்த கல்வி. இந்த சொசைட்டிக்கு யூ ஹேவ் a lot of responsibility. அதனால் உயர்ந்த கல்வியானது என்னது, இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு பொறுப்புகள் நிறையா இருக்குது. therefore apart from or along with your own individual, அதனால் அதை தனி மனிதத்தை தாண்டி அல்லது you can make it your own individual advancement. You as society has got a right to expect something from you. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்காங்க. இண்டிவிஜுவலாகவோ இல்லை தனி மனிதனாகவோ விருப்பத்தோட இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ரிட்டர்னை நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. பட் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓஹோ சரி, நாங்கள் தான் நிறையா சொசைட்டி பணம் செலவு பண்ணிச்சல, அதனால் நானும் பணம் கொடுத்துறேங்கிறது பணத்தை அவங்க எதிர்பார்க்கல. இந்த சொசைட்டி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, சர்வீஸ் மூலம் நீங்கள் உங்களோட இதை வெளிப்படுத்துங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து எங்களுக்கு செய்ய வேண்டாம், சேவையாகவே இருக்கணும். அந்த சேவை மனப்பான்மையோடு இந்த சொசைட்டி கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரலாம், இன் வாட் வேனா, இன் டேர்னிங் அப் தி சொசைட்டி, இன் பிரிங்கிங் தி லைட் இன் டு தி டார்க் அலிஸ். அதாவது இருண்டு போன சந்துகளுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வாங்க. தட் இஸ் ஆலிஸ். இருண்டு போன வாழ்க்கையில் ஆலிஸ் தான் இங்கே சந்துகள்னு வச்சுக்கோங்க. அந்த இருட்டாக இருக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொண்டு வாங்க. பிரிங் லைட் இன் டு த டார்க் ஆலிஸ், சன்ஷைன் இன் டு டிங்கி பிளேசஸ். அப்படின்னா என்ன, சமுதாயத்தை, இருண்டு போன சமுதாயத்துக்கு வெளிச்சம் கொண்டு வாங்க. சந்துகள்லாம் அழுக்கான இடங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், சன்ஷைன் கொண்டு வாங்க. பிரிங் ஒளியை கொண்டு வாங்க. பிரிங் சன்ஷைன் டு த டிங்கி பிளேசஸ் அண்ட் சோலாஸ் கம்ஃபர்ட். மேக் தம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கூறுங்க. மேக் த கம்ஃபர்டட் டு த பர்சன் ஹவ் பீன் அஃபிலியேட்டட், பாதிக்கப்பட்டவங்க. ஹோப், மேக் தெம் டு ஹோப் கொடுங்க. கைவிடப்பட்டவர்களுக்கு, அந்த ஒன்று வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்பவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரும்பான்மை அளவுக்கு உதவி செய்யுங்க. தட் மீன்ஸ் டெஸ்பாண்டன்ட்னா டெப்ரெஸ்டாக இருக்கிறவங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வாழ்க்கையில் நொந்து போனவங்க, துயரமாக இருக்கிறவங்களுக்கு யூ கிவ் தெம் ஹோப் unto the despondent and it a new life to everyone. உங்கள் சேவையினால் ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் செய்யுங்க. நான் இதை தான் society is asking you to do and university is also asking you to do. After your completion you are coming out to make a new life. அப்போ so each person is not, your money is not very important. இந்த உலகத்துக்கு என்ன சேவை பண்ண போகிறீங்க, with money, not with money, with a service minded, bringing brightness to that dark alleys and sunshine to the dingy places and solace to the persons who have been frustrated. துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹோப், நம்பிக்கை கொடுங்க. ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வாங்க. bring a new hope, new life to everyone. That is in the hands of each and every individual of a student who has completed and come to this new life. அப்படின்னு அவர் அந்த இந்த தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறார். Unless service is the outcome, the sermons become sweet nothings. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சர்வீஸ் மட்டும்தான் உங்களோட அவுட்கமாக இருக்கணும். சும்மானாச்சுக்கு இந்த சர்மான்ஸ் எல்லாம் நடத்துறது அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரீச்சிங்ஸ் பண்ணுறது, இந்த மாரல் டீச்சிங் கொடுக்கறது, இந்த சும்மா ஒரு சேவையை வெளிப்படுத்தாமல் சும்மா இந்த பிரச்சாரங்களாக பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இல்லாமல்
சர்வீஸ் மட்டும்தான் உங்களோட வெற்றிக்கு ஒரு வழிகாட்டு. அதுதான் உங்களோட அவுட்கம். வெறும் வாயால் பேசுகிறது வந்து ஒன்றும் கிடையாது. தட் இஸ் ஸ்வீட் நத்திங். அது வந்து ஒரு இனிப்பாகவோ இனிக்க போவது கிடையாது. தட் இஸ் நத்திங். As Jefferson stated, we must dream of an aristocracy of achievements arising out of a democracy of opportunities. இந்த ஜெஃபர்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்களாட்சி வாய்ப்புகளில் இருந்து சாதனைகளாக தான் இருக்கணும் தவிர, தட் இஸ் அரிஸ்டோக்ரஸின்னா யூ நோ வாட் இஸ் மீன் பை அரிஸ்டோக்ரஸி? தட் இஸ் அ ரூல் ஆஃப் ஒன் பர்சன். அந்த மாதிரி இல்லாமல் ஈ வாண்ட்ஸ் தட் சொல்கிறாங்கல்ல, ஒரு சாதனையை தான் படைச்சிருக்கணும். வி மஸ்ட் ட்ரீம் ஆஃப் அன் அரிஸ்டோக்ரஸி. மக்களாட்சி வாய்ப்புகள் இருந்து சாதனைகள் வல்லரசாக இருக்கிறத நம்ம கனவு காணணும். வி ஹேவ் டு மேக் இட் as a democracy of opportunity. This is the thing. We must dream of an aristocracy. இருக்கிறத வந்து நம்ம என்னவா பண்ணணும்? into an ரைசிங் அவுட் ஆஃப் அண்ட் டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சாதனைகள் வல்லரசாக உருவாக்குறதா நம்ம ட்ரீம் பண்ணணும். ட்ரீம் நீ கனவு கண்டனால இட் மேக்ஸ் டு பி அன் டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய சாதனைகள் பண்ணணும், நிறைய சாதிக்க வேண்டும், நம்ம லட்சியங்கள் அச்சீவ்மெண்ட் நிறைய கொண்டு வரணும், வாய்ப்புகள் நிறைய பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கணும். அப்போ தான் உன்னோட சர்வீஸ் வந்து அவுட்கமாக இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஷுட் பி அன் அவுட்கமாக காட்டணும் தவிர நாட் பை ஜஸ்ட் டாக்கிங். பொழுதுபோக்காக பேசிட்டு போகிறதா எல்லாமே செயல்பாட்டில் இருக்கணும். சர்வீஸ் வந்து இட் ஷுட் பி அவுட்கமாக இருக்கணும். அண்ட் வாட் வி ட்ரீம் இட் ஷுட் கம் அவுட் வித் அவுட் ஆஃப் எ டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கணும். எல்லாத்துக்கும் போய் சேர ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கணும், அனைவருக்கும் ஏற்ற மாதிரி இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். And when I seek your help and cooperation in the supreme task of servicing society, please do not wink and smile and say it is all so easy to say. And now he tells, உங்களோட உதவியை நாங்கள் நாடும்போது சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன சொல்லணும்? when I seek your help to this serving societyக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது just you please don't smile. சும்மா ஒரு அப்படியே கண் சிமிட்டிட்டு சிரிச்சிட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி செஞ்சு பாருங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தட் இஸ் அ திங் டெல்லிங். when I ask you to do something for this society, நீங்கள் உதவி பண்ணுங்கள் இந்த சமுதாயத்திற்குன்னு சொல்லும்போது ஜஸ்ட் டோன்ட் ஸ்மைல் ஆர் சிரிச்சுக்கிட்டோ ஜஸ்ட் கண்ணை சிமிட்டோ விங்க்னா கண்ணை சிமிட்டுறதோ ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டோ டோன்ட் சே தட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு சே ஆல் தீஸ் திங்ஸ்ன்னு சொல்லிடாதீங்க. வாட் இட் டெல்ஸ், அது வந்து ஈஸி, உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க, சொல்கிறது ஈஸி அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. வாட் இஸ் டெல்லிங், I am not unaware of the difficulties in the way, nor am I going to brush aside the influence of the environment on you. So what is telling, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐ ஆம் நாட், எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐ நோ வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் யூ வுட் கம் அக்ராஸ்ங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சேவை செய்யுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஈஸி, அதெல்லாம் வாயில் சொல்லதான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஐ டு நோ தட், நீங்கள் எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஐ டு நோ வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். அண்ட் அதே மாதிரி உங்களை முழுக்க ஐ எம் நாட் கோயிங் டு ஃபுல்லி brush aside the influence of the environment on you. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் துணிக்க போகிறதில்ல, அந்த எல்லா விஷயங்களும் எல்லா கஷ்டத்தையும் நான் உணராதவன் இல்லை, அதே மாதிரி அந்த அத்தனை உங்கள் மேலேயே போட்டுருவோங்கிறதெல்லாம் இல்லை. இந்த எல்லா இதையும் நீங்கள் தான் செய்யணும். ஐ எம் நாட் கோயிங் டு புட் aside the influence of the environment on you கிடையாது. Maybe the world in which you ought to begin the journey is one which will dim your hope, disturb your determination. I do know that இந்த உலகத்தை நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க, இந்த உலகம் நீங்கள் ஆரம்பிக்கிற பயணம் கண்டிப்பாக வந்து எடுத்து நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும். தட் மே டிம் யுவர் ஹோப், உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை வந்து குறைக்கலாம். இட் மே டிம்னா ரெடியூஸ் பண்ணலாம். உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஹோப் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் எடுத்து செயல்போது குறைக்கலாம். அண்ட் இட் மே டிஸ்டர்ப் யுவர் டிட்டர்மினேஷன். அதே மாதிரி உங்களோட டிட்டர்மினேஷன் என்ன, உங்களோட மன உறுதியை கூட தொந்தரவு தரலாம். நீங்கள் உறுதியாக இருப்பீங்க, நான் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும்னு நினைப்பீங்க, பட் அதுக்கு ஒரு இடையூறு வரலாம். ஸோ ஐ நோ தட், டோன்ட் திங்க் ஐ எம் நாட் unaware of all the difficulties and I am not going to influence all the environment on you. உங்கள்கிட்ட எல்லாம் துணிக்க போகிறதில்ல. and moreover this world you are entering into a new journey of life. I know that எடுத்தெடுப்பு you cannot achieve success. Some dim will be on your hope and there will be disturbance for your
determination. You may come face to face with the unpleasant sight of practices. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், you may come face to face with the unpleasant sight of practices widely differing from the principles included in you. அவர் அதை அடுத்தது சொல்கிறாரு. யூ மே கம் ஃபேஸ் டு ஃபேஸ், நீங்கள் நேரடியாகவே ஒரு எதிர்பாராத கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். யூ ஹாவ் டு ஃபேஸ் டைரக்ட்லி, ஃபேஸ் டு ஃபேஸ் அன்பிளசன்ட், உங்களுக்கு விரும்பத்தக்காத பழக்கங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். டிஃபரிங் ஃப்ரம் த பிரின்சிபிள்ஸ் இன்க்ளூடட் இன் யூ, உங்களுக்குள்ளார இருந்த பழக்கத்தை எல்லாத்துக்குமே இருந்துமே நீங்கள் நேருக்கு நேராக என்ன பண்ணுவீங்களா, நேருக்கு நேராக பார்க்கலாம். வேறு எது வேணாலும் அன்பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய இட் கேன் பி see in you, உங்களுக்குள்ளேயே இது வர்றதை பார்க்கலாம். யூ மே ஃபைண்ட் செல்ஃப் சீக்கர்ஸ் enthroned and the patient workers decried. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சுயநலமாக இருக்கிறவங்களையும் that is you may find the face, you may come face to face with the unpleasant side பார்ப்பீங்க from the principles inculcated in you. And you may find self seekers, அப்படின்னா என்னென்னா சுயநலம் வடிவர்கள், அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது சுயநலமாக இருக்கிறவங்க வந்து நல்லா கம்பீரமாக உட்காந்துக்குவாங்க. ஆனால் இந்த மற்றவங்க யார், பேஷண்ட் ஒர்க்கர் வந்து டீக்ரைட், அப்படின்னா அவங்கள வந்து வேடிக்கை ஒரு கேலியாக பண்ணுறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. அதாவது ரொம்ப நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க வந்து சுயநலமாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக உட்காந்துருப்பாங்க. பட் அதே சமயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே எதிர்பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பொறுமையாக இருக்கிறவங்கள வந்து இகழப்படுத்துறதையும் நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் அ திங். தோஸ் ஹூ ஹேவ் த பர்சன்ஸ் that self seekers may be enthroned and the patient workers decried. இந்த இடத்துல பேஷண்ட்டாக பொறுமையாக கடைப்பிடிக்கிறவங்கள வந்து இகழப்படுத்தலாம். அதே வந்து அவங்களுக்கே சுயநலம் கொண்டவர்கள் வந்து அரியானையில் ஜம்முன்னு அமர்ந்திருப்பாங்க. தே மீன் சிட்டிங் இந்த சீட் சேர் enthroned, பதவியில் ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் மற்றவங்க இகழப்படுவாங்க. tyranny of all sorts may stare at you. துன்பங்கள் எல்லா இடத்துலையும் இட் மே பி எல்லா முறைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அச்சுறுத்தலையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். The tyranny of all sorts may be stare at you and every step you take will be a struggle. Whatever steps, wherever it is, உங்களுக்கு வெறுக்க வச்சிரும். என்னப்பா எதை தொட்டாலும் கஷ்டமாக இருக்குதே, ஒன்றுமே சக்ஸஸ். நீங்களே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் படியுமோ, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படித்து இன்வால்மெண்ட்டாக படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா ஏறுது கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக படிப்பீங்க. ஒரு சிலர் எத்தனை தடவை படித்தாலும் இது ஏற மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் கடைசியாக என்ன பண்ணுவீங்க, வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதை ஒதுக்கவே வச்சுருவீங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் யூ கோயிங் டு ஹேவ் எ ஜேர்னி ஆஃப் நியூ லைஃப், யூ ஹேவ் டு த சொசைட்டி, எத்தனை ட்ராபேக்ஸ் வரும் அண்ட் யூ ஹேவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். எவ்ரி ஸ்டெப் வாட் எவர் டு யூ ஹேவ் டு டேக் வில் பி ஸ்ட்ரகிள். I admit that the environment is such that even people with robust optimism will be discouraged and forced to take to the path of ease and comfort. அவரே ஒத்துக்கிறார். என்ன சொல்கிறேன்னா, நான் ஒத்துக்கிறேன் உறுதியாக. பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை எப்படி மக்களை கொண்டு வரனா, ஈவன் பீப்புள் வித் ரோபோஸ்ட் ஆப்டிமிசம், நல்ல ஒரு மனத்தளர்ச்சி அடைய வச்சிரும். நல்ல தன்னம்பிக்கை உறுதியாக இருந்தவங்கள கூட டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள கூட சுலபமான வேலை செஞ்சிரு, டேக் பாத் ஆஃப் ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட்டாக எடுத்து போய்க்கோ அப்படிங்கிற அவங்கள பாதையை மாற்றிடுறோம். என்ன வசதியான பாதையை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்நிலையே இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஈவன் தட் மச் ஆஃப் அந்த ஆப்டிமிசமாக பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க கூட டிஸ்கரேஜ் பண்ணப்படுவார்கள். அவ்வளோ உறுதியாக வெறித்தனமாக ஆப்டிமிசம்னா என்ன, பாசிட்டிவ் திங்கர்ஸ். அந்த பாசிட்டிவில் இருக்கிறவங்கள கூட தே மேக் தெம் டு பி டிஸ்கரேஜ் அண்ட் தே மேக் தெம் டு பி ஃபோர்ஸ் டு டேக் அண்ட் ஈஸி அண்ட் கம்ஃபர்ட் லைஃபாக எடுத்துக்கோ அப்படின்னு செய்யக்கூடியதுங்கிறத நான் ஒப்புக்கிறேன் அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறாரு. பட் we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully and have conferred rich benefits on humanity. So what he is telling, but இதெல்லாம் நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில். கண்டிப்பாக each and everyone, as I told you, they have to face a lot of difficulties. கடினமான இது தான் கடந்து வருவீங்க. பட் எல்லாரும் ஒன்று உணர்ந்துக்கோங்க, we should realize that ஒரு கண்டினியூஸ்
stream of men and women, they have been endowed, gifted with the spirit of service have been carrying. கண்டிப்பாக எல்லாருமே அந்த கடந்து வரும்போது நிச்சயமாக ஆண்களும் பெண்களும் they have been gifted with the mind of spirit of service. சர்வீஸுங்கிற ஒரு மனப்பான்மையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் they have been, அவங்களும் அதை வெற்றிகரமாக they have done that for a crusade, they have faced that for a good cause. போராடி இருக்கிறாங்க. they have made it successfully. அவங்க வந்து போராடி அந்த ஒரு நல்லதுக்காக தானேன்னு சொல்லி they have faced successfully and have conferred rich benefits on humanity. அவங்க நல்ல போராட்டத்துக்கு கொண்டாந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்லணுங்க, ஆண்களும் பெண்களும் இந்த ரியலைஸ் பண்ணணும் என்னென்னா அவங்க ஒரு வெற்றி, அவங்க போராட்டங்கள் வந்து அவங்களுக்கு கடைசியாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு போராட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உணரணும். அண்ட் தட் had been conferred rich benefits on humanity. நன்மைகள் வந்து அவங்கள வந்து நிறைய அடைஞ்சிருக்காங்க, செழிப்பான நன்மைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத மனிதகுலத்திற்கே, அந்த ஹியூமனிட்டினா மனிதகுலம், அந்த மனிதகுலத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு ரிச் பெனிஃபிட்ஸ், சிறப்பான நன்மைகளை கொடுத்துருக்குங்கிறத தே ஷுட் ரியலைஸ். தட் இஸ் அ திங். ஸோ யூ மே கம் அக்ராஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருமே வந்து நான் எந்த நாளும் அழுததே இல்லை, நான் கஷ்டப்படவே இல்லைன்னு சொல்லி யாராச்சும் கை தூக்கி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடையாது. பிறந்த குழந்தை கூட எப்படி வந்திருக்கு, அழுதுட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு தடவை அழுதுடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நான் அழுததே இல்லை, நான் மன கஷ்டத்திலே இருந்ததில்லை, நான் லைஃப் லாங் ஜாலியாக தான் இருந்தேன்னு நோ ஒன் கேன் டெல். தட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னா ஹியூமனே இல்லைன்னு சொல்லலாம். ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் போராட்டம்னு இருந்தால் தான் able to learn to achieve success. So that we should realize that we had endued with that is gifted the spirit of service, and that will make us to have a rich benefits on this humanity. We the Tamilians have been holding a loft of this ideal for more than 2000 years as expressed in புறநானூறு. ஸோ இதை நம்ம தமிழனாகிய இதை வந்து நாங்கள் காலங்காலமாக 2000 இயர்ஸாக நம்ம இதை வந்து படிச்சிருக்கோம். தமிழ் இதில் புறநானூறு பாடலில் 188ங்கிற இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். we have been learning this and we have learned about this in புறநானூறு. தமிழ் இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்கம்மா. As inheritors of that rich legacy, you are best suited to overcome even the environment and serve society to the best of your abilities. ஸோ நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் சக்ஸஸஸ், இந்த இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய இந்த ரிச், இந்த பாரம்பரிய நம்ம பழைய இதுக்கு வந்து நம்ம தான் ஒரு பெஸ்ட் இதாக இருந்திருக்கிறோம். ஸோ நீ யூ ஆர் த சக்ஸஸஸ் ஆஃப் திஸ் ரிச் லெகசி. யூ ஆர் பெஸ்ட் சூட்டட் டு ஓவர் கம். இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் இந்த சொசைட்டிக்கும் நீங்கள் தான் உங்கள் எபிலிட்டிஸை ஜாஸ்தி கொண்டு வந்துருக்கணும். பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டிஸை நீங்கள் தான் காட்டணும். யூ ஹேவ் டு மேக் இந்த சூழ்நிலையும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த அடுத்த சக்ஸஸை நீங்கள் தான். ஸோ as you are best suited to overcome the என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் இதை ஃபேஸ் பண்ணி அண்ட் சர்வ் சொசைட்டி. உங்களால் முடிஞ்ச எபிலிட்டிஸை இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சொசைட்டியை அவுட்கம் கொண்டு வர முடியுங்கிறத நீங்கள் தான் செய்யணும். அதை வந்து இவர் சொல்கிறார். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் பீயிங் சென்ட் இன் டு த வைல்ட் வேர்ல்ட். நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஐ எம் ரியலி கான்ஃபிடென்ட். நான் உங்கள் திறமையை நம்பிக்கை வச்சுருக்கேன். தட் யூ ஆர் பீயிங் சென்ட் இன் டு த வைல்ட் வேர்ல்ட். இந்த பரண்ட உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். வித் திஸ் ஆப்ஜெக்டிவ் யூ ஆர் பவுண்ட் டு வின் ஃபார் யூ ஆர் adequately equipped with the spirit supplied by this great institution. ஸோ நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. யூ ஆர் பவுண்ட் டு வின் அண்ட் யூ ஆர் ரியலி, உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் நிறைய சேவைகள் செஞ்சுருக்கு. இட் ஹாஸ் பீன் equipped அண்ட் சப்ளைட் பை திஸ் இன்ஸ்டியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் முழுக்க இந்த இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு பணம் செலவு பண்ணி உங்களை ஒரு நல்ல பட்டதாரி ஆக்கி வெளியில் அனுப்பிச்சிருக்கு. as I told you, the money is collected from the toilers and tillers. அப்போ இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிகாஸ் திஸ் யூ ஆர் பீன் adequately equipped அப்படின்னா அது நிறையா உங்களை எப்படி எக்யூப் பண்ணியிருக்காங்கன்னா, the spirit supplied by this great institution. உங்களை நல்ல ஒரு டீசென்ட் லிவிங் வாழறது தகுதியை இந்த இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. இந்த இன்ஸ்டியூஷனுக்கு பணம் வந்து மற்றவர்களால் கிடைக்கப்பட்டிருக்குது. ஸோ மே யுவர் லைஃப் பி எ பிரைட் ஒன் அண்ட் மே இட்ஸ் லச்சர் பிரைட்டன் த என்டையர் லேண்ட். அஸ்பெக்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மார்ச் ஆன்வர்ட்ஸ் டுவர்ட் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல்.
அதான் சொல்கிறாரு. அப்போ இந்த உயர இடத்துக்கு வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மே யுவர் லைஃப் பி, உங்கள் எதிர்காலம் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கை பயணம் பிரைட்டன் த என்டையர் லேண்ட். ஸோ உங்களோட தொடக்கம் இந்த ஆயுத பயணம் வந்து வெற்றியை தரட்டும். ஸோ எக்ரி மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மார்ச் ஆன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல். இந்த உலகத்திற்கு சிரித்த முகத்துடன் செயல்பாட்டுகளை இறங்குங்க, உறுதியாக நல்ல ஒரு தொண்டராக தகுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசனை அவர் இது பண்ணியிருக்காரு. ஐ வாண்ட் யூ, நல்ல ஒரு வாழ்த்துறேன், இந்த புன்னகை பூத்த தேசத்தை நீங்கள் நோக்கி நடப்போடுங்க. வித் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல் யூ மார்ச் ஆன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல். புன்னகை பூத்த இந்த தேசத்தை நோக்கி நீங்கள் நடைபோடுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்கள். இந்த புறநானூறு சாங் கன்வின்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் தமிழியன்ஸ். புறநானூறு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. தமிழ் தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இட் செலிப்ரேட் த செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட் அண்ட் கரேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ சர்வ் சொசைட்டி பை ஷேரிங் எவ்ரிதிங் வித் தேர் ஃபெல்லோ மேன், ஈவன் சம்திங் as precious and unique as the nectar of immortality. ஸோ இந்த புறநானூறு என்ன பண்ணியிருக்குன்னா, சமுதாயத்துக்கு எல்லாவற்றிலையும் உன்னதமாக இருந்திருக்கு. இட் ஹஸ் கிவன் சர்வ் த பீப்புள் சொசைட்டி பை ஷேரிங் எவ்ரிதிங். எல்லா இதுலேயும் பங்கெடுத்துட்டு இருக்குது. மனித சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அளவில்லா ரொம்ப நிறையாவே ஒரு இதாக வீரத்தை கொண்டாந்துருக்குது. தே வுட் நெவர் டூ எ ராங் டீட் ஈவன் இஃப் தேவர் அஃபர்ட் த வேர்ல்ட் இஸ் எ ரிவார்ட். அவங்க வந்து தவறு செய்ய சொல்லி இவ்வுலகத்தில் வந்து இது ஏற்படுத்தினாலும் ஒருபோதும் அவங்க தவறை செய்ய மாட்டார்கள். தட் இஸ் அ திங். தே வுட் நெவர் டூ எ ராங் ஈவன் இஃப் தே வேர் ஆஸ்க்ட் டு டூ, தே வில் நெவர் டூ சச் எ ராங் even they has been offered as a reward. It is because of such men that the world continues to exist. அத்தைய மனிதர்களால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்குது. That is the thing. It is continue to exist because there are people, even they had made to do wrong, they had never done a wrong to the other generation. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் கூட ஒருபோதும் அவங்க அந்த தவறை செய்யலைங்கிறது இந்த புறநானூறு இதில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. So again I would like to bring the conclusion of this lesson ma. Actually what he wants to do this na, this main thing of this lesson is that this Arinyar Anna I had delivered a speech at Annamalai University, and he tells that the role of university is in molding the students, and also they should the university should help them to create broad mindedness, and they should have patience and perseverance among the students, and this university only they give a meaningful future. And also he tells that contribution to the community is more important than individual advancement, because a major part of tax is collected from the public is spent for education. படிப்புக்கு முக்கியமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணதை முக்கியமாக அதிகமாக செலவெடுத்ததுன்னா எஜுகேஷன் தான். ஸோ hence the students must contribute their share to the society அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. நிறையா பணங்கள் வந்து செலவிடப்பட்டது வந்து கல்விக்கு தான். எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஃப்ரீ சைக்கிள், ஃப்ரீ புக்ஸ், ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ இப்போ ஃபுட்டு கூட கொடுத்தாச்சு, எல்லாமே ஃப்ரீன்னு உங்களுக்கு எல்லாமே மக்களோட டேக்ஸ்லேருந்து வந்ததுனால. ஸோ வாட் இஸ் யர் டியூட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான், தே மஸ்ட் கான்ட்ரிபியூட் தே ஷேர் டு த சொசைட்டி. இன் வாட் வே அப்படிங்கிறத அந்த லெசன் மூலம் நமக்கு அட்வைஸாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த சொசைட்டிக்கு என்ன நல்ல ஒரு டீசென்ட் லிவிங்காகவும் நல்ல ஒரு இந்த ஹியூமனிட்டியாக நீங்கள் இந்த உலகத்திற்கு சொசைட்டிக்கு செயல்பாடுங்கன்னு சொல்லி இந்த லெசனை எஸ் மேட் திஸ் திங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ ஆர் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஐ ஹோப் தட் இதை ஒரு லெசனாக மட்டும் எடுத்துக்காதீங்க, இது ஒரு பாடமாக நினைக்காம நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளார நவ் இட் செல்ஃப் யூ ஷுட் ஹேவ் தட் ஐடியா. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு அவுட்கம் ஃபார் தட் சொசைட்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு செயல்படுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.